நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் எப்படி கடவுள் உருவமற்ற நிலையிலிருந்து அருவுருவ நிலைக்கு உருவ நிலைக்கு வரார் அப்படின்றத முதல்ல திருமந்திரத்தை ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்துருந்தோம். அதே உங்களுக்கு ஒரு சின்ன பிரீப்பாக இப்போ கொடுக்கலான்னு பார்க்குறேன். இதில் இறைவன் பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வாக தான் இருக்கார். அவர் தான் இறைவன். அவர் பரமா வெளிப்படுகையில் அதை நாதம் விந்து இரண்டும் உள்ளடக்கிய நிலை, அதை சக்தி நிலையில், சக்தியுடன் கூடிய நிலை, சிவம் சக்தியின் சேர்ந்த நிலை தான் பரம். அப்போது அந்த நிலை அதிசூக்கும நிலை. அதிசூக்கும நிலைனா ரொம்ப ரொம்ப நுட்ப நிலை, அதாவது சப்டல் பாம்னு சொல்லுவாங்க. அப்போது அதுலேருந்து பரத்தில் இருந்தால் பரமனொலி ஏற்படுது. அந்த பரமன் தான் சதாசிவம் என்ன கொள்ளலாம். அப்போ அந்த சதாசிவம் சுத்தமாயுடன் சேர்ந்து பூதாதிகள், அதாவது சிங்கிள் ஸ்ட்ரிங், ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரிங் உருவாக்குது. இதை அட்டாமிக் ஆட்டம்னு சொல்லியிருந்தோம். இது மத்தியம நிலை. சதாசிவம் மத்தியம நிலை. பொருட்களின் 9 நிலை மத்திய நிலை சதாசிவம். அதை மத்தியம்னு சொல்லி இங்கே காமிச்சிருக்கோம். அது பொருளின் தன்மையில். அப்போது இந்த பூதாதி பல பூதாதிகள் சேரும்போது பூதாதிகளாகுது. அதாவது பரம அணுக்கள்னு சொல்கிறோம். இந்த பரம அணுக்கள் மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். அப்போது இது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒத்தது இருக்குது. ஆனால் அது அசுத்தமாய்க்கு உட்பட்டு விடுது. அதாவது பசையந்தி என்ற நிலையில் பொருள்நிலையை அடையுது. அதுக்கடுத்து பெருபூதம். இது பூதாதிகளிலிருந்து தான் பெருபூதம் பூதம் வருது. அதை பெருபூதம்னு சொல்கிறாங்க. இதுவும் அசுத்தமாயில் தான் உட்பட்டு பொருளாக மாறுது. அது சூக்கும நிலையில் இருக்குது. பெருபூதமாக தான் சூக்கும நிலையில் இருக்குது. அப்போது அது நமக்கு விசிபிள் ஃபார்மாக எப்போ வரும்னாக்கா சூழலினாக்கா அது பிரகிருதிமயக்கு உட்பட்டு ஆட்டமாக உருவெடுத்து மாலிக்கில் வரும்போது தான் பிரகிருதிமயம் உட்பட்டு ஸ்தூல வடிவமாக வருது. அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்த முறைப்படி எப்படி பொருள் உருவாகுது, காடு உருவமற்றிலேருந்து உருவநிலைக்கு எப்படி வராது விளக்கி இருக்கும். இப்போது இது ஒன்று டீட்டெயில்டாக நம்ம திருமந்திரத்தில் பார்த்த விஷயங்களை வச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிவன் சுத்தமாய், சிவன் என்பது இறைவன், அது பியூர் கான்சியஸ். அவர் சுத்தமாய்க்கு உட்படும் போது அதிலிருந்து 5 வெளிச்சங்கள் வருது. அந்த 5 வெளிச்சங்கள் 5 சக்திகளாக திகழ்கிறது. அதை பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு 5 வெளிச்சங்கள் 5 சக்திகளாக ரூபங்களாக சொல்கிறாங்க. அப்போது இதில் இந்த இச்சாசக்தி சீனுடன் சேர்களை பறவைந்து உருவாகுது. இந்த பறவைந்துலேருந்து 5 வெளிச்சம் அகைன் அதுக்கு அடுத்த நிலை வெளிச்சங்கள் உருவாகுது, லைட்ஸு. அடுத்து இந்த சிவன் ஞானசக்தி அடையும் போது சிவமாக உருவாகுது. சிவம் சிவத்திலேருந்து பரநாதம் உருவாகுது. பரநாதத்துலேருந்து 5 கலைகள் உருவாகுது ஆச்சு. அதுக்கு அடுத்து சிவன் கிரியாசக்தியோட சேராரு. சிவன் கிரியாசக்தியில் சேரும்போது ஆதிசக்தி உருவாகுது. அந்த ஆதிசக்தி விந்து வெளிப்படுது. அப்போது சிவன் கிரியாசக்தியில் போது ஆதிசக்தியுடன் சேர்ந்து விந்து வெளிப்படுது. இந்த விந்து தான் சப்தத்துக்கு வழிவகுக்குது. இது 5 ஒலிகளாக வெளிப்படுது. இவ்வாறு உருவாகிய இந்த 5 ஒலிகள், வெளிகள், சப்தம், வெளிச்சம், இது ரெண்டும் 5 கலைகளுடன் சேர்ந்து மாய்க்கு உட்பட்டு 5 படைத்தல், காத்தல், அழித்தல், முக்தியில் இடுதல், இதை மாதிரி 5 நிலையில் சூக்கம் நிலையில் பொருள் உருவாகுது. இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.